அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பாந்தவர்களே, சுபஹான மௌலூது கூடுமா ஷிர்கா? இந்த சுபஹான மௌலூது என்ன இருக்குதுல? இந்த சுபஹான மௌலூதுல அல்லாஹ்வின் புகழ் இருக்குது, ஜிக்ர் இருக்குது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்க்கை வழிமுறைகள் இருக்குது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட புகழ் இருக்குது. இப்போ ஆரம்ப ஹிகாயத்து, ஃபர்ஸ்ட் ஹிகாயத்து எப்படி வருது? சுபஹானல் அதீதுல் கஃபார், மன்னிக்க கூடிய கண்ணியவன் அல்லாஹ் தூய்மையாகி விட்டான். அல் ஹலீம் சத்தார், ஞானமானவன், குறைகளை மறைக்க கூடியவன். ஜில் கிபிரியாய் வல் ஆலமா, கண்ணியத்துக்குரியவன், பெருமைக்குரியவன். முதல்ல ஆரம்பத்திலேயே அல்லாஹ் புகழணும். அதே போல நடுவில் பைத்தில் வருது, ஒரு பைத் வருது, அல்லாஹு ஹாலிகுனா, அல்லாஹு ராதிகுனா, அல்லாஹ் எங்களை படைச்சான். அல்லாஹு ராதிகுனா, அல்லாஹ் எங்களுக்கு ரிஸ்க் அளிக்கிறான். அல்லாஹு ஹாதீனா, அவன் எங்களுக்கு நேர்வழி காட்டுறான். அன்பாந்தவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, இப்ப கடைசி பைத்த பாப்போம். இலாஹி தம்மி மின்னமா அலைனா, இறைவா எங்களுக்கு நியமத்துக்களை பூர்த்தியாகத்தா. அப்ப எல்லாம் துவாக்களுடையதும் ஜிக்ருடையதும் அனைத்தும் தான் அதில் வந்துள்ளது. இப்ப இந்த சுபஹான மௌலூது ஏன் கூடாது, ஏன் ஷிர்க்னு சொல்றாங்க தெரியுமா? இதுல ஒரு பைத் வருது, யா நபி பைத். இந்த பைத்ல ஒரு வாசகம் வருது, அந்த கஃபாருல் ஹதாயா. இதுதான் அதிகமான மக்களே பிரச்சனை, அந்த கஃபாருல் ஹதாயா. அதாவது நீங்க அல்லாஹ்ட்ட கேட்காம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்குறீங்களே, இதைத்தான் ஆதாரமா பிடிக்கிறாங்க. இப்ப புகாரில் ஒரு ஹதீஸ் வருது, எப்படி வருது? அனமாஹி, நான் தவறுகளை மன்னிக்க கூடியவன். அன்பாந்தவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, இப்ப இந்த அந்த கஃபாருல் ஹதாயாண்டா இவரத்துல என்ன விளக்கம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாவங்களை மன்னிக்க கூடியவர்களா? அன்பாந்தவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, இப்ப அல்லாஹ் மன்னிப்பது வேறு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னிப்பது வேறு, நாங்க மன்னிப்பது வேறு. இப்ப நான் ஒருத்தருக்கு அடிக்கிறேன், அடிச்சு போட்டு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன், அவர் என்ன மன்னிக்கிறாரு? அப்ப அவர் அல்லாவா? இப்ப நாங்க டாக்டர் போய்த்து மருந்து கேட்கிறோம், டாக்டர் மருந்து தராரு, இப்ப இவருக்கு டாக்டர் அல்லாவா? அல்லாஹ் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு காரணமாக வச்சுக்கிறான். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒரு பெண் விபச்சாரம் செஞ்சு போட்டு வந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணை மன்னிச்சு விட்டாங்க. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷாச்சா ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு, இவங்களுடைய ஈரலை சப்பி துப்பிய ஹிந்தா வஹ்ஷா, ரெண்டு பேரையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மன்னிச்சாங்க. அப்ப அன்பாந்தவர்களே, இப்ப எங்களுக்கு துவா கேட்கலாம், யா ரசூல் அல்லாஹ் நீங்க தாங்கோ, யா ரசூல் அல்லாஹ் எங்களோட பாவத்தை மன்னிங்கோ, யா ரசூல் அல்லாஹ், அப்படி துவாங்களை கேட்க. துவா அல்லாஹ்ட்ட மட்டும் தான் கேட்கும், சுஜூது அல்லாஹ்க்கு மட்டும் தான் செய்யணும். இப்ப அன்பாந்தவர்களே, ஏன் இந்த சுபஹான மௌலூது ஓதக்கூடிய மக்களை தடுக்கிறீங்க? ஸலவாத் தானே. இப்ப சுபஹானல் அஸீதுல் கஃபார்ண்டா சுபஹான் அல்லாஹ், சுபஹான் அல்லாஹ்க்கு எவ்வளவு நன்மை இருக்குது? சுபஹான் அல்லாஹ்க்கு அதாவது இந்த வானம் பூமி அளவுக்கு நன்மை கிடைக்கும் ஒரு சுபஹான் அல்லாஹ்க்கு. அது மட்டுமல்ல, சுவர்க்கத்துல ஒரு மரம் நாட்டப்படும். அன்பாந்தவர்களே, அதே போல எல்லாம் துவாக்கள் ஜிக்ர்கள் தான் இருக்குது. அல்லாஹ்வோட பேர் வருது, எவ்வளவு ஜிக்ருடைய வார்த்தைகள் வருது, எவ்வளவு ஸலவாத்துகள் வருது. ஒரு ஸலவாத்துக்கு 10 பாவம் மன்னிக்கப்படும், 10 நன்மைகள் கிடைக்கும், 10 அந்தஸ்துகள் உயர்த்தப்படும். அப்ப அன்பாந்தவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, சிலவங்க ஸலவாத்து ஓதுறதே இல்லை. அதாவது எங்கட உயிரை விட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதுல நாங்க அன்பு கொள்ளவில்லை என்றா நாங்க யாரும் மூமினாக மாட்டோம். அது மட்டுமல்ல, நாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதுல அன்பு கொள்ளாம எவ்வளோ தான் அமல் செஞ்சாலும் எந்த அமலையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அன்பாந்தவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நீங்க அன்பு வைக்கணும், பாசம் வைக்கணும். ஏனென்றா கியாமத்து நாளையில யாரும் எங்களுக்கு எந்த அமலையும் தர மாட்டாங்க. உம்மா வாப்பா மச்சான் மாமி நானா யாரும் எந்த நன்மைகளும் தர மாட்டாங்க.
அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மட்டும்தான் எங்களுக்கு ஷஃபாத் செய்வாங்க. அன்பாந்தவர்களே, அப்போ அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதுல நாங்கள் அன்பு கொள்ளணும், பாசம் கொள்ளணும், அதிகமாக ஸலவாத் ஓதணும். அப்போ சிலவங்க ஓதுறாங்களும் இல்லை, ஓதக்கூடிய மக்களை விடுகிறாங்களும் இல்லை. பல்ல பிதுரு கண்ணெத்னே கனகுநாட தென்னெத்னே, நாய் புல் தின்னாது தின்னக்கூடிய மக்களுக்கு வழிவிடவும் ஆகுது. அதனால ஸலவாத்துகள் அதிகமாக ஓதி வாருங்கள். அல்லாஹ் ரஹ்மத்து செய்வான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பு கொள்ளுங்கள். அல்லாஹ் ரஹ்மத்து செய்வான்.